நாம் பார்க்கும் இந்த காட்சியானது ஒரு மகிழ்ச்சியான காட்சி அல்ல. தினமும் பள்ளி செல்லும் குழந்தைகளின் வேதனையும் பெற்றோர்களின் வேதனையும் குரல் இது. தினமும் பள்ளி செல்கின்ற குழந்தை 4 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்லும் அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். காலையில் இந்த பேருந்து பிடிப்பதற்காக குழந்தைகள் உணவு அருந்தாமல் வரும் அந்த சூழல்களும் தினமும் வீட்டில் அரங்கேறி வரும் வேதனையை பெற்றோர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த போராட்டம் பல ஆண்டுகளாக நீடித்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த காட்சியும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்னும் வேதனையை பெற்றோர்கள் தெரிவித்து வருகின்றனர். கிராமத்திற்கு தனியார் பேருந்துகள் தினமும் வந்து செல்லும் காட்சியையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்த தர மறுக்கும் காரணம்தான் புரியவில்லை. இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் செவியில்லாத அரசுக்கு குரல் கொடுத்து விட்டோம். தற்பொழுது மீண்டும் பொறுப்பேற்றிருக்கும் அரசிற்கு குரல் கொடுக்கிறோம். எங்கள் குழந்தைகளுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எங்கள் வலியின் குரலும் குழந்தைகளின் வேதனையின் குரலும் போக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை என பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கின்றனர். பஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா எங்களுக்கு கால் வலிக்காமல் இருக்கும் சிஎம் சார். கொள்ளிடம் அருகே உள்ள காட்டூர், பவுசுப்பேட்டை, சுப்பராயபுரம், சம்மங்காடு, பெரிய தெரு ஆகிய பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகள் கோதண்டபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தினமும் சென்று வருகின்றனர். இவர்கள் சிதம்பரத்திலிருந்து மகேந்திரப்பள்ளி வரை இயங்கும் அரசு கோட்டம் 1B பேருந்தை பிடிப்பதற்கு தினமும் 4 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று வருகின்றனர். இப்பேருந்தை காட்டூர் வரை இயக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின், மாணவர்களின், பெற்றோர்களின் கோரிக்கையாக நீடித்து வருகிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என பள்ளி குழந்தைகளும் பெற்றோர்களும் இளைஞர்களும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். நாங்களும் நம்பிக்கையோடு இப்பதிவை காட்சிப்படுத்துகிறோம்.